கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். புதிய நாளில் புதிய காரியத்தை செய்ய போகிறார். சரியா? எதை குறித்தும் கலங்காதீங்க. ஒன்றும் வரப்போறதில்ல. எல்லாம் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். நம்முடைய தேவன் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபு தேவன். சரியா? ஆபிரகாம் சொல்றாரு கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி. பாருங்களேன், ஆகார் சொல்றா கர்த்தர் என்னை கண்டார், என்னை காண்கிற தேவன் சொல்லி. ஆம், அவர் பார்த்து கொள்கிற தேவன், காண்கிற தேவன். எதுக்கும் பயப்படாதீங்க. ஏசப்பா எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். சரியா? இன்றைக்கு பிறந்தநாளை காண்கிற உங்களை வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய ஜீவார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 2 நாளாகமம் 30வது அதிகாரம் 13வது வசனம். அப்படியே 2ஆம் மாதத்தில் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை ஆசரிக்க வெகு ஜனங்கள் எருசலேமில் மகா பெரிய சபையாய் கூடினார்கள். ஜீவ வார்த்தையின் தலைப்பு மகா பெரிய சபையாகும். மகா பெரிய சபையாகும். பாருங்களாம், எருசலேமில் பஸ்காவை ஆசரிப்பதற்கு, அந்த புளிப்பில்லாத பண்டிகையை ஆசரிப்பதற்கு வெகு ஜனங்கள், ஒரு பெரிய சபையாய் வெகு ஜனங்கள் கூடினார்களாம். தேவ பிள்ளைகளே, மகா பெரிய சபையை உண்டாக்குகிற தேவன். சபை கூடி வருதலை விட்டுவிடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இஸ்ரவேல் என்னும் சபை எகிப்திலிருந்து புறப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், 6 லட்சம் காலாட்களை கொண்ட ஒரு சபை அங்கிருந்து மூவாய் அப்படியே கானானுக்கு நேராய் பிரயாணப்பட ஆரம்பிக்கிறது. ஆண்டவர் சபைகளை எப்படி வைக்க விரும்புறாரு தெரியுமா? சாதாரணமா இல்லைங்க, பெரிய சபையை மாற்ற விரும்புறாரு. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க ஆராதிக்கிற சபை ஒரு மகா பெரிய சபையாய் மாறும். நீங்க ஏசப்பாவை ஆராதிக்கிறீங்கள, அந்த ஜெப வீடு ஒரு மகா பெரிய சபையாய் மாறப்போகிறது. நீங்கள் ஆராதிக்கிற ஆலயம் இப்படி இருக்காது, பெருசா மாறுங்க. கர்த்தர் பெரிய சபையை மாற்ற போறாரு. அந்த விருப்பம் உங்களுக்கு இல்லையா? நீங்க ஆராதிக்கிற சபை வளரணும் உங்களுக்கு விருப்பம் இல்லையா? ஏசாயா 2வது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அங்கே கர்த்தருடைய ஆலயத்துல, கர்த்தருடைய சபையில மக்கள் ஓடோடி வருவார்கள் எழுதப்பட்டிருக்கிறது. வசனத்தை கேட்பதற்கு, ஆண்டவருடைய வார்த்தை கேட்பதற்கு, வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கு ஜனங்கள் ஓடோடி வருவார்களாம். தேவ பிள்ளைகளை, கடைசி காலம், எழுப்புதல் காலம், சபைகள் எல்லாம் வளர்ந்து பெருகிற காலம், தரிசனமுள்ள ஊழியங்கள், தரிசனமுள்ள சபைகளை கர்த்தர் பெரிதாக்குகிற காலம், எல்லை பெரிதாகும். சரியா? கர்த்தருக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிற உங்களோடும் கர்த்தர் பேசுகிறார். சபை பெரிதாகவில்லையா? ஊழியம் பெரிதாகவில்லையா? தரிசனத்தை நோக்கி போக முடியவில்லையா? பிசாசு போராடுகிறானா? கட்டுகளை தேவன் உடைக்கிறார். மகா பெரிய சபையாய் நீங்கள் நடத்துகிற சபை மாறப்போகிறது. சரியா? நீங்கள் செய்கிற பிசினஸ் மகா பெரிய சபையை போல மாறப்போகிறது. உங்கள் குடும்பத்தின் சூழ்நிலைகளை கர்த்தர் ஒரு உயர்ந்த உன்னதமான நிலைக்கு கொண்டு வர போகிறார். விசுவாசிப்பீங்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எருசலேமிலே அன்றைக்கு மகா பெரிய சபை கூடினதை பார்க்கிறோம். அதே போல ஆண்டவரே, மகா பெரிய சபையாய் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அதிசயங்களை காணப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாம் பெரிதாகட்டும், வளரட்டும், பெருகட்டும், மேன்மையடையட்டும், ஸ்தாபனங்கள் வளரட்டும், உடைய பிள்ளைகளுடைய சபைகள் வளரட்டும், ஊழியங்கள் வளரட்டும் என்று ஜெபிக்கிறேன். குடும்பங்கள் வளர்ந்து பெருகுவதாக. தொய்ந்து போனவர்கள், ஆண்டவரே, ஒன்றில்லாமல் போனவர்களை மறுபடியும் கட்டி வளரப்பண்ணும், பெருகப்பண்ணும் மகா பெரிய சபையை போல உடைய பிள்ளைகள் மாறுவார்களாக. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்காக நான் போராடி ஜெபிக்கிறேன். ஊழியத்திற்கு நெருக்கங்கள், போராட்டங்கள், தடைகள் விலகுவதாக. ஆண்டவர் தரிசனத்தை நிறைவேற்ற உதவி செய்வீராக. மேன்மை உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். வியாதிப்பட்டவர்களை இப்போது தொட்டு சுகமாக்குவீராக. சமாதானத்திற்கு சமாதானத்தை கொடுப்பீராக. தேவையில் இருக்கிற மக்களுக்கு தேவைகளை சந்திப்பீராக. இந்த நாள் அதிசயத்து நாளாய் மாறட்டும். இந்த நாள் எல்லாருக்கும் அற்புத நாளாய் மாறட்டும். இந்த நாளில் உடைய பிள்ளைகள் ஒரு அற்புதத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ளட்டும். உடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன அற்புதங்கள் தேவையோ அதை பெற்றுக்கொள்ளட்டும் என்று ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.